தோழர்களுக்கு வணக்கம். நான் தூத்துக்குடி மாரிமுத்து. வானம்பாடி கவிஞர் மரியாதைக்குரிய தோழர் சிற்பி அவர்களது படைப்புலகம் குறித்த ஆய்வரங்க நிகழ்விற்கு எனது வாழ்த்துக்கள். கவிஞர் சிற்பியின் நவீன புத்தகம் ஒன்று, சமீபத்திய புத்தகமாக நான் வாங்கி வாசித்த புத்தகம் நரிவிழி. இந்த பெயரே ஒரு புதுமையான பெயர். இந்த பெயருக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மிகவும் அருமையான விளக்கமும் கூட. எங்கள் கிராமத்துலலாம் அது ஒட்டுப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழம் வாயில் போட்டால் விழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. அதுபோல தான் இந்த கவிதைகள் நமக்குள்ளேயே இருக்கும், நம்மளை விட்டு பிரியாது. அப்படி அந்த வகையில் கவிஞர் சிற்பி அவர்களது படைப்புலகம் ஆய்வரங்கிற்காக நானும் எனக்கு பிடித்த ஒரு கவிதை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நரிவிழி என்கிற புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை. ரகசியம். ஒருவர் காதில் இன்னொருவர் கிசுகிசுப்பது மட்டுமே ரகசியம் அல்ல. ஒருவர் காதில் இன்னொருவர் கிசுகிசுப்பது மட்டுமே ரகசியம் அல்ல. மறைத்து வைக்கப்படுகிற எல்லாம் ரகசியம். தஞ்சாவூரில் சோழர் காலத்து சுரங்கப்பாதை எங்கே போகிறது என்பது ரகசியம். நைல் நதிக்கரையின் பிரமிடுகள் வரலாற்று ரகசியம். அமெரிக்க அரசின் நாக்ஸ் கோட்டையில் கொட்டி கிடக்கும் தங்க கட்டிகள் பற்றிய தகவல் பரம ரகசியம். எத்தனை எத்தனை சமண சிலாகத்தலம், பௌத்த மடாலயம், இன்றைய கோயில்கள் ஆனது என்பது சரித்திர சகதியில் புதைந்த ரகசியம். அண்ட பெருவழி ஒளித்து வைத்திருக்கும் அத்தனையும் அரிதொரும் அரிதொரும் அறியா ரகசியம். அண்ட பெருவழி ஒளித்து வைத்திருக்கும் அத்தனையும் அரிதொரும் அரிதொரும் அறியா ரகசியம். செத்தும் வாழ்கிற சேகுவாரா, செத்தும் வாழ்கிற சேகுவாரா, நேதாஜி, ஹிட்லர், நெப்போலியன், பிரபாகரன் மரணங்கள் எல்லாம் மகத்தான ரகசியம். ஆடம்பரத்தில் அழுந்திய துறவிகள், வேடமிடுகிற அரசியல்வாதிகள். ஆடம்பரத்தில் அழுந்திய துறவிகள், வேடமிடுகிற அரசியல்வாதிகள். குவித்த கோடிகள் ஒளித்த இடங்கள் ரகசியம் ரகசியம், இராணுவ ரகசியம். ஞானகுருவின் மந்திர ரகசியம், நாட்டு வைத்தியரின் மூலிகை ரகசியம். அரண்மனை ரகசியம், பிறன்மனை ரகசியம். அரண்மனை ரகசியம், பிறன்மனை ரகசியம். இப்படி வளரும் ரகசிய இதிகாசம். ரகசியங்களுக்கு எல்லாம் ரகசிய குகை ஒன்றுண்டு. ரகசியங்களுக்கு எல்லாம் ரகசிய குகை ஒன்று உண்டு. அது மனம், மனித மனம். அது ரகசியங்களின் அடக்க ஒண்ணாத வனம். அது ரகசியங்களின் அளக்க ஒண்ணாத வனம். இப்படி ரகசியம் குறித்து பல ரகசியங்களை நமக்கு தம் அரிய வரிகளில் கவிதையாக படைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.